படத்துல நம்ம இப்போ கொடுத்த ப்ரோமோ மாதிரி தான், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரிதான் இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ் தான் ஒன்னா நடிக்கிற மாதிரியான பழகவே விடலையா உங்களை? இல்ல இருந்த டைம் இருந்த நிஜமாவே அங்க இருந்த மாதிரி தானே இருக்க முடியும். ஸோ எனக்கு அவங்களுடைய ஒர்க் டிவி டேஸ்ல இருந்து ஆக்சுவலா ராஜ்குமார் பெரியசாமி அவர் தான் உங்களுக்கு அடுத்த பிரபுதேவா ஷோவோட டைரக்டர். அவர் அங்கதான் ஐ ஹட் பார்ட்டிசிபேட்டட். அதுதான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண விஜய் டிவி ஷோஸ்லாம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுக்குலாம் ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஷூட்ல ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணி அப்படி கிடையாது. நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது அதை அவர் டைரக்ட் பண்ணாரு, நான் ஹோஸ்ட் பண்ணேன், அதில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு தெரியுன்றதுனால அது மாதிரி ஒரு ஜேர்னியே இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரே சேனல்ல இருந்து வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்களோட ஒர்க் பண்றது என்ன, நான் ஆரம்பத்துல இருந்து நான் நினைச்சது ஒரு அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மரோட நம்ம ஒர்க் பண்ண போறோம். அவங்க எப்படி ஒரு சீனை அப்ரோச் பண்றாங்கன்றதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பா இருக்கும்னு நினைச்சேன். அது எனக்கு தெரிஞ்சுது. அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. மேபி அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விதத்துல எனக்கு அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நல்ல லேர்னிங்காகவும் இருந்தது.